ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் தோழன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இந்த ப்ளூடூத் தான். இந்த ஒரு ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 800 rupees. நான் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ நம்ம வழக்கமாக தெரியும், லோக்கல் ஷாப்பில் வாங்கினாவே கொஞ்சம் அடித்து பேசி வாங்குவோம். அந்த ரேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 700 rupees சம்திங் வாங்கினேன். அன்பாக்ஸ் பண்ணலாம். அது மாதிரி ஓவர்வியூ பார்த்துக்கலாம். ஓவர்வியூ பார்த்திங்கன்னா ஒன்று சொல்கிறதுக்கு பெருசெல்லாம் இல்லை. நேம் பார்த்திங்கன்னா Ipipoo. இதோட நேம் வேறு என்ன சொல்லிக்கிற அளவுக்குல. நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுற இன்டர்ஃபேஸ் நல்லாயிருக்கு. இந்த இடத்துல மேக்னெட் வச்சுருக்காங்க, அது நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு நல்லா தெரிகிற மாதிரி இருக்குது. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கொடுக்காங்க பார்த்துருக்கான். விஷன் 4.2 ப்ளூடூத்து, ஹெச்டி ஆடியோ, ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாமா அதுலேயே. அப்புறம் பாட்டி கேட்டால் 4 மணி நேரமாக, நார்மலாக பேசினா ஒரு 6 hours வரையும் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட்டு நான் இன்னும் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணி தான் ஓவரால் ரிவ்யூ சொல்ல முடியும். 1.8 ஓப்பன் பண்ணலாம். வேறுன்னா பாக்ஸுக்கு பின்னாடி கொஞ்சம் அதோட ஃபியூச்சர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத் விஷன் வந்து 4.2, ஸ்டாண்டர்ட் டைம் வந்து 2.5 hours, பேசினா 6 மணி நேரம், பாட்டி கேட்டால் 4 மணி நேரம், சார்ஜிங் டைம் 1.5 hour. இந்த மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. வாங்க போகலாம், பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். எனக்கு கிழிஞ்சிருக்கலாம் பார்க்குறீங்களா? நம்ம லோக்கல் ஷாப்பில் வாங்கினதுனால ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி தான் கொடுத்தாங்க, செக் பண்ணி தான் வாங்கினேன். மேக்ஸிமம் ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுதான் என்னோடய சஜஷன். ஏன் அப்படின்னா ரேட் கம்மியாக தான் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. லோக்கல் ஷாப்லேயும் அதே ரேட்டு தான். ஓப்பன் பண்ணால் பெருசாக இன்டர்ஃபேஸ் ஒன்றும் இல்லை. ஒரு யூசர் மேனுவல் ஒன்று இருக்குது. அதை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா சார்ஜிங் அடாப்டரு, சார்ஜிங் கேபிள், அப்புறம் சில பட்ஸ் இருக்காட்டிங்குது. இதுதான் நம்ம ஒயர்லெஸ் இயர்ஃபோன். வரவே மாட்டேங்குது. ஒன்று வந்துச்சு, நெக்ஸ்ட்டு வந்துச்சு. இல்லைன்னா பெருசாக சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளி நீட்டாக பார்த்திங்கன்னா நல்லா தெரியுதா தெரியல. ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு வால்யூமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து போட்டிருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். ஆன் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பிளிங்க் ஆகும். அப்போ வந்து நம்ம எந்த இதுக்கு கனெக்ட் பண்ணணுமோ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக என்கிட்ட ஒரே ஒரு மொபைல் தான் இருக்குது. ஆலையும் வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கனால ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மேபி நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி கண்டிப்பாக இதோட அட்டாச் பண்ணி காட்டுறேன். இதோட சவுண்ட் குவாலிட்டி, இதோட எல்லாமே ரிவ்யூலாம் நான் இன்னும் ஒரு நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் தான். ஸோ ஒரு 1 week யூஸ் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக ரிவ்யூ போடுறேன். அதோட இது எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட என்னென்ன எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ப்ளூடூத் பேர் பண்ணுறது எல்லாத்தையும் இதோட ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டை போடுறேன், அட்டாச் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அந்த ப்ளூடூத்தோட எப்படி பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக என்கிட்ட ஒரே மொபைல் தான் இருக்கிறதுனால நம்ம அதில் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியாது. அதனால் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் போடுறேன். பேர் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். ஆன் பண்ணதுக்கப்புறம் பிளிங்க் ஆகும், ப்ளூ கலர் லைட் ஒன்று பிளிங்க் ஆகும். அந்த லைட்டை வந்து பிளிங்க் ஆக ஆரம்பித்த உடனே நம்ம போய் ஆட்டோமேட்டிக்காக நம்ம
ப்ளூடூத்தை வந்து ஆன் பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், நம்ம மொபைலில் இருக்க ப்ளூடூத்தை போய் நம்ம ஆன் பண்ணோம்னா அந்த இது காட்டும். நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கனால இது வந்து டேரெக்டாக கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆயிடுச்சு. சிம்பிளான விஷயந்தான். இதோட ஓவரால் ரிவ்யூ வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் போடுறேன்.